ma'am, shall we start the live? So, Yeah, first of all, followers and audience, விதைக்கலாம் நேயர்கள், then தாரா டாக்ஸ் ஓட followers அனைவருக்கும் விதைக்கலாமின் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ சண்டே வீக்கெண்ட் இன்னொரு வீக் முடிஞ்சு இன்னொரு வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒவ்வொரு வீக் ஸ்டார்ட் ஆகுறப்பவும் நம்ம ஒரு மோட்டிவேஷனோட அந்த வீக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் ஆயிருக்காங்க டாக்டர் எஸ்தர் அவர்கள், ஹோமியோபதி சர்டிஃபிகேட் ஹோமியோபதி டாக்டர் அண்ட் தி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். விதைக்கலாம் சார்பாக இந்த நேரலைக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மேம். எப்படி இருக்கு? நல்லா கண்டிப்பா மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சோ உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. விதைக்கலாம் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சின்ன பிள்ளைங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடைய மனநிலைமையை பொறுத்து அதுக்கு ஏத்த நீங்க செய்யற இந்த நிலைய காரியங்கள்ல நானும் பங்கு பெறதுல எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். கண்டிப்பா மேம். சோ உங்களுடைய பயணம் விதைக்கலாமோட சேர்ந்து இன்னும் நிறைய இடத்துக்கு நீங்க உயர்ந்து செல்லணும் என்று இப்பவே உங்களை வாழ்த்துகிறோம். அண்ட் மேம் நம்ம போயிடலாம். சோ எப்படியோ நீங்க இன்னைக்கு அதாவது இந்த வேர்ல்ட்ல முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லலாம். அது ப்ரொஃபஷன்னே சொல்ல முடியாது, ஒரு நோபல் ஜாப், அதையும் தாண்டி புனிதமான ஒரு வேலையில நீங்க இருக்கீங்க ஆஸ் அ மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் கரியர், அதை பத்தி சில வரிகள். ஆக்சுவலி எவ்ரி சக்சஸ் இஸ் ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரகிள் இல்லையா? லைஃப்ல நிறைய ஜெயிச்ச யார்கிட்ட போய் நீங்க கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னா. அப்கோர்ஸ் அதே போலதான் நானும் நிறைய அவமானங்களை தாண்டி, நிறைய கிரிட்டிசிசத்தை தாண்டி, நிறைய நம்ம அந்த பேச்சுக்கள் எல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எந்த அளவுக்கு அது ஸ்டாண்ட் ஆகி நிக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பிள்ளைங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க. இப்ப பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ இப்போ இப்ப அந்த பிள்ளைங்களுடைய ஸ்ட்ரகிள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க நெய்பர்ஸ்ல யாராவது நல்ல மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம வீட்லயோ நம்மளும் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறோமே, அங்க ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். சோ அங்க இருந்து அவங்களுடைய ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இல்ல இது நெய்பர் கூட எடுத்துக்காம நீங்க நார்மலா அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ நல்ல ஒரு மார்க் எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ரீச் போயிட்டாங்கன்னா, நம்மளும் அடுத்து ஒரு ஜெயிக்கணுமே அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். சோ அங்க இருந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா எவ்ரி ஸ்ட்ரகிள் இஸ் குட். எவ்ரி ஸ்ட்ரகிள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுதான். நம்மள செதுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள் தான். இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் இருந்தாதான் நம்ம லைஃபுக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு போக முடியும். சோ ஸ்ட்ரகிள் இஸ் ஆக்சுவலி குட். நிறைய ஸ்ட்ரகிள் படுங்க, அப்பதான் லைஃப்ல நிறைய ஜெயிக்கலாம், நிறைய கத்துக்கலாம். கண்டிப்பா மேம். அண்ட் ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற விஷயம், கண்டிப்பா இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இங்க இந்த ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நாங்க சொல்லணும். ஹோமியோபதினா என்ன? ஆயுஷ்க்கும் ஹோமியோபதிக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்? சோ வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சித்தா, ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி? இத பத்தி சில வரிகள். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆக்சுவலி ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேருக்கு ஹோமியோபதினா என்னன்னு ஒரு விழிப்புணர்வு இல்ல. ஹோமியோபதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுஷ்ல AYUSH அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஸ்பெல்லிங் இருக்கு. அதுல ஏனா ஆயுர்வேதா, யூனா யுனானி, எஸ்னா சித்தா, ஒய்னா யோகா, அதே போல ஹச்னா ஹோமியோபதி. இதுதான் ஆக்சுவலா ஆயுஷோடைய ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இருக்கு. இதுல இந்த ஹோமியோபதி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, when comparative to other system of medicine, ஹோமியோபதியில நிறைய கேசஸ் நம்ம சர்ஜரியே இல்லாம கியூர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கிட்னி ஸ்டோன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹோமியோபதியில சர்ஜரியே இல்லாம நிறைய கிட்னி ஸ்டோன்ஸ் மெடிசின் மட்டுமே இன்டேக் எடுத்து நிறைய உணவு பழக்கங்கள் சொல்லுவோம் நாங்க. சோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வெளியாகும். பித்தப்பை கற்கள், கேல்பிளாடர் ஸ்டோன் சொல்லுவோம் இல்லைங்களா, கோலிலித்தியாசிஸ், இது எல்லா கேசஸ்மே உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியா உங்களால ஹோமியோபதியால ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். எல்லா கேசஸ்க்கும் மோஸ்ட்லி சர்ஜரியில முடிய போற கேசஸ், நிறைய கேசஸ்க்கு ஹோமியோபதி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு வருது. இந்த ஹோமியோபதினு வரும்பொழுது அப்ப இது சர்ஜரியே கிடையாது, அப்படி கிடையாது. இதோட பேரே, டிகிரியோட பேரே பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி தான். சோ சர்ஜரி பண்ண ஒரு சில கேசஸ்க்கு நம்ம சர்ஜரி ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயாபெட்டிக்கல் அல்சர், இதெல்லாம் ஆம்புடேட் ஆகணும். அந்த லெக் எல்லாம் ரொம்ப அல்சரேட்டிவா இருக்கும், கேங்க்ரீன் ஃபார்ம் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சில கேசஸ்க்கு நம்ம சர்ஜரியும் பண்றது. அதே நேரத்துல ஹோமியோபதி மெடிசன் நிறைய கேசஸ்க்கு சர்ஜரி பண்ண போற நிறைய கேசஸ்க்கு கூட சர்ஜரி இல்லாம ரெக்கவர் ஆகி கொடுக்க நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஓகே மேம், சூப்பர் மேம். சோ அதுக்கப்புறம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல நேச்சுரலா நம்ம நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி கம்மி பண்றதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா? ஏன் அப்படின்னா
இப்ப இருக்க இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் 6 வயசுல இருக்கிற ஒரு குட்டி பையன்ல இருந்து 60 வயசு தாத்தா வரையுமே யாரை கேட்டாலுமே ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அப்படி இந்த வேர்ட் வந்து இப்ப ரொம்பவே பாப்புலரா இருக்கு. இப்ப சும்மா ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்டா நான் டிப்ரெஸ்டா இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. சோ இதுக்கும் ஹோமியோபதிக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? சோ அத பத்தி ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரிதான் இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து இந்த பிள்ளைகளை வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள வந்து உள்ளாக்குது. சரிங்களா? அதனால இந்த பிள்ளைங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இப்ப இருக்கிற அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்கையும் நம்ம சிம்பிளான இதுல இருந்தே போனோம்னா மொபைல் போன்ஸ் தான் வந்து லேட் நைட் வந்து இந்த பிள்ளைங்களை வந்து தூங்க விடாம வச்சிருக்க என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு கருவியா இருக்குது. சோ அப்ப நீங்க லேட் நைட் தூங்க எந்திரிக்கும் போது டெஃபினட்டா உங்க பாடியில ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். நீங்க வந்து 8 hours நீங்க கம்பல்சரி தூங்கணும். ஆனா நீங்க லேட் நைட் தூங்குறதுனால டெஃபினட்டா இந்த பாதிப்பு இருக்கு. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா உணவு முறை. இப்ப எல்லாம் சாப்பிடுறப்ப கூட எல்லாரும் போன் பார்த்து தான் சாப்பிடுறோம். சோ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அது போன்ல தான் அதிகமா இருக்கே தவிர அந்த உணவுல வந்து இல்ல. சோ இதனால கூட உங்களுக்கு ஆனா கேட்ட பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நான் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆக தான் நான் வந்து இந்த போனே பாக்குறேன். நிறைய வாலிப பிள்ளைங்கள்ட்ட கேட்கும் பொழுது இந்த காரியத்தை தான் வந்து சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் நம்ம அம்மா அப்பாக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு ஸ்ட்ரெஸ் அவங்க வச்சுட்டு போன் இல்லாம தானே அவங்க எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. சோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் பொழுது டெஃபினட்டா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். என்ன லைஃப் ஸ்டைல் நீங்க சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த்தியான டயட்டா தயவு செஞ்சு எடுத்துக்கங்க. ஹெல்த்தியான டயட்னா இயற்கையா என்ன உணவு முறைகள் வருமோ அதை எடுத்துக்கங்க. ஹைட்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபீமேல்னு பார்க்கும்போது 3 லிட்டர் பெர் டே வந்து தண்ணி குடிக்கணும். மேல்னு பார்க்கும்போது 4 லிட்டர் பெர் டே வந்து நீங்க தண்ணி குடிக்கணும். சோ அதே போல உங்களுடைய இந்த ஸ்கிரீனிங் டைமை கம்மி பண்ணிட்டு 8 hours நல்லா தூங்கி எந்திரிச்சாலே போதும். எவ்ரிதிங் வில் ஃபால் இன்டு தி ரைட் பிளேசஸ். சூப்பர் மேம். ரொம்பவே கிளீன் அண்ட் கிளியரா சொன்னீங்க. சோ நம்ம நேச்சுரலா நம்மள எப்படி நம்ம ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் குள்ள நம்ம போறோம்னு கூட சொல்லலாம். நம்ம எடுத்திருக்க டாபிக்குமே அதுதான், மனதில் உறுதி வேண்டும். சோ நம்மளோட மனசு வந்து உறுதியா இருந்தா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியும். சோ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட ஓடின நீங்க இன்னைக்கு டாக்டரா, ஒரு சீஃப் கெஸ்டா, ஒரு ஃபவுண்டேஷனுக்கு இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க. சோ அதே மாதிரி இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து போக்கஸ்டா அவங்க கோலை நோக்கி ஓடணும், பயணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு மோட்டிவேஷன் என்னவா இருக்கும்? ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சிம்பிளா ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும், ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பதவி பசித்திருக்கணும், தனித்திருக்கணும், விழித்திருக்கணும். அப்பதான் பதவி உங்களுக்கு கிடைக்கும். பசித்திருக்கணும்னா பட்னியா கிடக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய விருப்பங்களை வந்து எதுல செலுத்துறோம் அப்படின்றது முக்கியம். நிறைய நம்ம சாப்பிடுற செலுத்துறோமா, ட்ரெஸ்ஸிங்ஸ்ல செலுத்துறோமா, எதுல நம்ம செலுத்துறோம். நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு 5 years நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5 yearsக்கு அப்புறம் நம்ம நல்ல லைஃபா போகணும்னா நமக்கு எதுல செலுத்தணும்ன்றதும் முக்கியம் இருக்கு. அதே போல தனித்திருக்கணும் அப்படின்னு நான் எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஜாஸ்தி. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா சந்தோஷம். பட் வந்து மோஸ்ட்லி வந்து டாக்ஸிக்கான ஒரு சரௌண்டிங்ஸ், ஒரு என்விரான்மெண்ட்ல இந்த பிள்ளைங்க போய் மாட்டிக்குதுங்க. இந்த சின்ன வயசுலயே என்ன நினைக்குதுங்க, நமக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் வரும் அப்படின்னு சொல்லி சோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு இந்த நேரத்தை செலவிடுறாங்க. சோ அதுக்கு செலவிடுறதை காட்டிலும் நீங்க உங்க படிப்புக்கு செலவிடும் பொழுது டெஃபினட்டா உங்க லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். அதே போல விழிப்பு இருக்கிறத நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம விழித்திருந்து படிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம லைஃப், நம்ம நினைக்கிற மாதிரியான லைஃப் வந்து நமக்கு ஒரு 5 yearsல நமக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பா பதவி வேணும்னா பசித்திருக்கணும், தனித்திருக்கணும், விழித்திருக்கணும். கண்டிப்பா மேடம். சோ நீங்க சொன்ன அந்த பதவி ட்ரிக்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணி இந்த லைவ் மூலியமா எத்தனை பேரோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா கூட இருக்கலாம். சோ அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை விதைகளை தான் விதைக்கலாம் தொடர்ந்து விதைச்சிட்டு வரும். சோ அந்த வகையில அந்த விதைகளை விதைப்பதற்காக இன்னைக்கு நம்ம கூட எஸ்பர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ், ஃபாலோவர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டாக்டர் எஸ்தர் அவர்கள் கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். அதுக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பா இப்பவே லைவா உங்ககிட்ட சொல்லுவாங்க. மேம் அதுக்கப்புறம் உங்களோட ரீல்ஸ் எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது பியூட்டி கேர் ஃபாலோ பண்றீங்களா? அத பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பியூட்டி கேர், ஸ்கின் கேர் அப்படின்னு வரும்பொழுது நிறைய காரியங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணி இருக்கேன். நான் என்னென்ன பர்சனலி யூஸ் பண்ணேன், எனக்கு என்னென்னலாம் ஒர்க் ஆனிச்சுன்னு சொல்லிதான் நான் வந்து இந்த ஹோல் இந்த ஒரு 300 வீடியோ போட்டிருக்கேன்னா 300 வீடியோவே நான் வந்து பர்சனலி எனக்கு ட்ரை பண்ணி பார்த்த வீடியோ தான். நம்ம வந்து
படிச்சு நம்ம இந்த காலேஜ் நான் வந்த அப்புறம் இதெல்லாம் நான் வந்து எங்க பாட்டி வைத்தியம் சொல்லுவோம் இல்லைங்களா, பாட்டிட்ட தான் ஒரு சின்ன பிம்பிள்ஸ்க்கா இருந்தா கூட இந்த மாதிரி பிம்பிள் வந்துருச்சு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு இதுமா நான் வந்து நான் ட்ரை பண்ண ஒரு ஸ்கின் கேர் தான், ஹேர் கேர் தான். நீங்களே பாத்துப்பீங்க முன்னாடி என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்ப பிம்பிள் வந்து ஜாஸ்தியா வந்து இந்த நான் ஃபைனல் இயர் 4th இயர் வந்து மெடிக்கல்ல வந்து ஃபைனல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4th இயர்ல வந்து எக்ஸாம் டைம்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பிம்பிள் வந்துருச்சு. சோ இந்த பிம்பிள போக வைக்க நான் ட்ரை பண்ண நிறைய ரெமெடிஸ் எனக்கு ஒர்க் ஆனிச்சு. அந்த நிறைய ரெமெடிஸை தான் நான் சரி உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்னு சொல்லி நான் வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன். ஓகே மேம், கண்டிப்பா அதை பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணி பலன் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ஸா நம்ம எஸ்தர் அவர்கள் இங்க இருக்காங்க மேம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கேன் யூ ஷேர் சம் டிப்ஸ் ஃபார் மெயின்டைனிங் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்? அதாவது நம்ம லைஃபை ஹெல்த்தியா லீட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி. ஓகே ஓகே, சிம்பிளா சொல்ல போனா மருந்து என வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியதாற்றது போற்றி உண்டேன் அப்படின்னு ஒரு திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருந்தே நமக்கு தேவைப்படாது எப்ப அப்படின்னா நம்மளுடைய உணவு இடைவேளையே அறிஞ்சு நம்ம உணவு உட்கொள்ளும் பொழுது. அதாவது 3 வேளை நம்ம வந்து உணவு உட்கொள்ளும் இல்லையா, அப்ப வந்து உணவை தவிர்த்து இடையில நீங்க எடுக்க வேண்டிய ஜங்க் ஃபுட்ஸ அவாய்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிற உணவும் நீங்க இயற்கையான உணவு எடுத்துக்கும் பொழுது டெஃபினட்டா உங்களுக்கு மருந்தே தேவைப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. அது வந்து 100% வந்து உண்மைதாங்க. நீங்க வந்து தேவையற்ற இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையான உணவை எடுத்துக்கங்க. நிறைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. அதே நேரத்துல 8 மணி நேரம் தூக்கத்தையும் கடைபிடிச்சாலே போதும். உங்க ஸ்கின் நல்லா இருக்கும், உங்க ஹேர் நல்லா இருக்கும், உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். ஆல் இன் ஆல் சொல்யூஷன் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்லயே நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்ப இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு வந்து பிசிஓடி இருக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி ஆன்சைட்டி இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய ஸ்லீப்பிங் ஷெட்யூல் வந்து ஒரு முக்கியமான காரணமா படுது. அதே போல இந்த கொரோனா டயத்துல வந்த அப்புறம் தான் இந்த ஸ்லீப்பிங் ஷெட்யூல் வந்து பிள்ளைங்க அந்த அளவுக்கு வந்து கடைபிடிக்க மாட்டாங்க. முன்னாடி கூட ஓரளவுக்கு பிள்ளைங்க சரியா தான் இருந்தாங்க. இப்போ வந்து அந்த கொரோனா ஆஃப்டர் கொரோனா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அது வந்து நைட் நேரத்துலதான் நான் முழிச்சிருப்பேன்ற சொல்ற ஒரு மென்டாலிட்டிக்கு பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. தட் இஸ் ஆக்சுவலி டோட்டலி ராங் தான். ஏன்னா அது உங்களை ஹார்மோன்ஸை பாதிக்கும், உங்க ஹெல்த்தை பாதிக்கும். சோ அதனால நீங்க நல்லா தூங்கினாலே போதும், இயற்கையான உணவு சாப்பிட்டாலே போதும், உங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்கும். கண்டிப்பா மேம். அண்ட் மேம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல லோவா ஃபீல் பண்ணிருப்போம். எதுக்காக நம்ம லோவா ஃபீல் பண்றோமே தெரியாம சில பேர் லோவா ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசை ஹர்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்மளால ஒரு கம்பேக் கொடுக்க முடியாது. சோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா? சோ அந்த லோ டைம்ஸ நீங்க எப்படி தாண்டி வந்தீங்க, அத பத்தி சொல்ல வரீங்க? ஓகே, இப்ப வந்து நம்ம வாலிப பிள்ளைங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஃபெயிலியர்ல போய் விழ வந்து ரொம்ப பயப்படுவோம். ஆனா வந்து ஃபெயிலியர் ஆகுறது வந்து நல்லது. எல்லா ஃபெயிலியருமே வந்து நமக்கு ஒரு லெசன் தான். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஃபெயிலியர்ல இருந்து தான் நம்ம ஏதாவது ஒண்ணு லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்க வெறும் சக்சஸாவே ஆயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே லேர்ன் பண்ணிருக்க முடியாது. அதே ஒரு 10 ஃபெயிலியர் அடைஞ்ச ஒரு பர்சன்ட்ட போய் கேட்டாதான், இல்ல இந்த விஷயத்த இந்த மாதிரி செய்யலாம், இந்த விஷயத்த அந்த மாதிரி செய்யலாம்னு சொல்ற அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி நமக்கு எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபெயிலியர் ஆகும் பொழுதுதான். சோ இப்ப இந்த படிப்புல வந்து நிறைய பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, ஃபெயில் ஆகலாம், இல்ல நமக்கு மார்க் குறையுதுன்னு நீங்க வந்து வருத்தப்படலாம். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நான் அதை ஓகேன்னு தான் நான் அதை வந்து சொல்லுவேன். இஃப் யூ ட்ரை அகெயின், ஃபெயில் பெட்டர். ஏன்னா நம்ம இந்த பெட்டர் வெர்ஷன் அடையறதுக்கு நம்ம ஃபெயில் ஆக வேண்டியதுதான் முக்கியமா நமக்கு வந்து தேவைப்படுது. நான் எப்படி பர்சனலி அதை வந்து வெளியில கொண்டு வருவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ யூஸ்வலி ரன் டு காட் வேர்ட்ஸ். நான் வந்து எப்பவுமே வந்து எனக்கு ஒரு அப்செட், எனக்கு ஒரு ஃபெயிலியர் நடக்குது, ஒரு சுச்சுவேஷன், நமக்கு ஒரு பயங்கரமான காரியம் நடக்குது, நம்ம எப்படியாவது அதுல இருந்து வெளியில வரணும்னா ஓடி போய் நான் வந்து பைபிளை தான் வந்து திறந்து பார்ப்பேன். ஏன்னா ஆண்டவர் வந்து நிறைய வசனங்கள் வந்து வச்சிருக்கிறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், சகல ஜனங்களை பார்க்கலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நிறைய ஆசீர்வாதமான வசனங்களை வந்து நம்ம லைஃப்ல வந்து கொடுத்திருக்கிறாரு. சோ அதை எதுக்கு அப்படின்னா, அதை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு பூஸ்ட் வரும், நமக்கு ஒரு கான்பிடன்ட் வரும். ஓகே, நம்ம கடவுள் நம்மளை பாத்துக்கிறாங்க, அப்ப நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நமக்குள்ள ஒரு கான்பிடன்ட் வரும். சோ அந்த மாதிரி என் லைஃப்ல இருந்த நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஓடி போன ஒரு சொல்யூஷன் கேட்டீங்கன்னா, அது வந்து காட்ஸோடைய ஹேண்ட் தான், ஜீசஸோடைய ஹேண்ட். அந்த ஹேண்டுக்குள்ள போகும்பொழுது எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ரிலீஃப் கிடைக்கும், எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். ஓகே, நம்மளால இதையும் ஓவர் கம் பண்ணி
வர முடியும். இந்த விஷயத்தையும் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். அந்த முழங்கால்ல நின்று நிறைய காரியங்கள் வந்து நான் என் லைஃப்ல வந்து ஜெயிச்சிருக்கேன். உண்மையா சொல்ல போனா முழங்கால்ல நின்று பைபிள் படிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாரு. நிறைய தைரியத்தை மனசுல வந்து கொடுத்திருக்கிறாரு. நிறைய இப்போ நான் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு இவ்வளவு கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு காரணம் எல்லாம் இந்த கடவுள் என்ன அந்த செதுக்குன அந்த பீரியட்னாலதான், அந்த ஃபெயிலியரான அந்த பீரியட்னாலதான் இவ்வளவு ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் எனக்கு க்ரோ த்ரூ பண்ண ஹெல்ப் பண்ணாரு. அந்த க்ரோ த்ரூ பண்ணி வெளியில வர ஹெல்ப் பண்ணாரு. இப்போ அது வந்து ஒரு ஒரு இந்த அளவுக்கு வந்து ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்காங்க. நிச்சயமா வந்து அது வந்து கடவுளுடைய கிருபையாலதான் அது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. சோ நான் இப்படிதான் என்னுடைய ஃபெயிலியர்ஸ்ல இருந்து நான் வெளியே வந்தேன். கண்டிப்பா மேடம் சொன்ன மாதிரி வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நம்ம படிக்கிற, அதாவது நம்ம ஒரு ஃபெயிலியர்ல இருந்து நம்ம ஒவ்வொரு ஃபெயிலியருமே சக்சஸ்க்கான வழிகள் தான். சோ அந்த ஃபெயிலியர்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இன்னொரு ஹேபிட்குள்ள இல்ல இன்னொரு நல்ல விஷயத்துக்குள்ள நம்மளை கமிட் பண்ணிக்கணும். சோ அதே மாதிரிதான் மேடமும் பைபிள்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. சோ அந்த வேர்ட்ஸ் தான் இன்னைக்கு இவங்கள ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா கொண்டு வந்திருக்கு. சோ பாத்துட்டு இருக்க உங்களுக்கும் நாங்க அட்வைஸ் பண்ற ஒரு விஷயம், அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் இதை ஒரு மோட்டிவேஷனா கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ உங்களோட ஒவ்வொரு ஃபெயிலியர்ல இருந்தும் ஒவ்வொரு நியூ லைஃப் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த லைஃப் நோக்கி ஓடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க சக்சஸ பாப்பீங்க அப்படின்னு நாங்க விஷ் பண்றோம் மேம். அதுக்கப்புறம் இதே இந்த லோ லெவலான இந்த ஸ்டேஜை நம்ம தாண்டி கம்பேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் லைஃபா மாறிடும். பட் சில ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், சில மனிதர்களா இருக்கட்டும், அவங்க மனசை போட்டு ரொம்ப துன்புறுத்தி நம்ம லைஃப் அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள போய் சூசைட் அட்டென்ட் பண்ற அளவுக்கு போறாங்க. சோ அதை எடுத்து பாக்குறப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் சூசைட் அட்டென்ட் பண்ற ஒரு லிஸ்ட்ல இருக்காங்க. சோ எக்ஸாம்ஸ்னால ஃபெயிலியரா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பிரேக்கப்ஸா இருக்கட்டும், சோ இதெல்லாம் தாண்டி அவங்களால வர முடியாம தன்னோட லைஃப் அதோட அந்த பாயிண்டோட முடிச்சுக்கிறாங்க. சோ இந்த சூசைட் கேசஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. விதைக்கலாமோட ஒரு 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 மோட்டிவும் இதுதான். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தற்கொலைகள் பண்ணக்கூடாது, அது தடுக்கணும், அதுக்கான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி சொல்லுவீங்க? ஆக்சுவலா சூசைட்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஒரு 4 to 5 சூசைடல் கேஸ் வந்து கவுன்சிலிங்காக என்கிட்ட வருவாங்க. சோ அப்ப அவங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க என்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல நான் இல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்ல மேடம், அதனாலதான் நான் அந்த முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு சூசைட்க்கு ஒரு குவாட் கூட சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சூசைட் இஸ் பர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் டெம்பரரி ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, சூசைட் ஆக்சுவலி சொல்யூஷனே கிடையாது. அது வந்து ஒரு சொல்யூஷனே உங்களுக்கு வந்து கிடையாது. நீங்க வந்து நீங்க இந்த உலகத்துல நீங்க இல்லாம இருந்தா கூட உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கதான் செய்யும். நீங்க தான் ஜஸ்ட் இல்ல, ஆனா அந்த ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். ஆனா பேஷண்ட்ஸ் வந்து அப்படி ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல வந்து பாக்குறாங்க. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி சொல்றேன் நானு. ஜிம்பாவே அப்படின்னு ஒரு கண்ட்ரி தெரியும் உங்களுக்கு, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. சோ இந்த ஜிம்பாவேல வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் அது. நான் வந்து ஒரு புக்ல படிச்சேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு ஸ்டோரி. அங்க வந்து ஒரு ராபிட்டும் ஒரு பங்கோலியன்னா அந்த ஆன்டீட்டர் சொல்லுவோம்ல, இந்த எறும்பு தீனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இது ரெண்டும் வந்து ஒரு ஒரு ரன்னிங் காம்படிஷன் வைப்பாங்களாம். எப்ப எங்கன்னா ஒரு நல்ல மலை உச்சியில போய் ஒரு ரன்னிங் காம்படிஷன் வைக்கிறது. சோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சது ராபிட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரன் ஆகக்கூடியது. இந்த பங்கோலியன் அப்படிங்கிற இந்த ஆன்டீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய தோள்கள் எல்லாம் செதில்கள்லாம் ரொம்ப ஸ்கேல்ஸா இருக்குமா. அதே போல அது பாடி ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஃபேட்டாவும் கொஞ்சம் ஒபீஸாவும் இருக்கும். சோ அதனாலே இந்த ரன்னிங் ரேஸ்ல எப்பவுமே வந்து ராபிட் தான் ஜெயிக்குமா, பங்கோலியன் வந்து ஜெயிக்காதான். இது மாதிரி ஒவ்வொரு டைமும் நடக்கிற ரன்னிங் ரேஸ்லயும் இந்த ராபிட்டே ஜெயிச்சுட்டு இருந்துச்சு. அப்ப இந்த பங்கோலியன் என்ன யோசிச்சா, சார் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணுமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் சுருட்டிக்கிட்டு, அதாவது அதோடைய முதுகுல தானே இந்த ஸ்கேல்ஸ் இருக்கு, தன்னை அப்படியே சுருட்டிக்கிட்டு அது வந்து அந்த மலையில இருந்து மேல இருந்து கீழே அப்படியே உருண்டு வரும் பொழுது அது அன்னைக்கு ஜெயிச்சிருச்சான். சோ இதுல இருந்து இந்த ஸ்டோரியை வந்து சொல்லுவாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு மாத்த முடியாத ஒரு விஷயம். கடவுள் வந்து நம்மள அப்படிதான் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த பாங்கோலியன்ஸ் வந்து நினைச்சிருக்கலாம் இல்லையா, அந்த ஆன்டீட்டர் நினைச்சிருக்கலாம். ஆனா அது அப்படி நினைக்காம இதுலயும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அதோட அந்த தாட்டை பாருங்களேன். நம்மள கடவுள் இப்படி படிச்சுட்டாரு, நம்ம இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதை நினைக்காம, சரி கடவுள் இப்படி படிச்சிருக்காரா, நம்ம அப்ப இதுல உருண்டு போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து ஒரு பங்கோலியன் கூட இது எவ்வளவு ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்குது அப்படின்னு வந்து நம்ம இதை பார்க்கணும். சோ வந்து இந்த சூசைடுங்கிறது சொல்யூஷனே கிடையாது. நீங்க அதை எடுக்கிறதுனால நோ யூஸ், யாருக்குமே வந்து யூஸ் கிடையாது. உங்களுக்கு உங்க லைஃப்ல நம்ம ஜெயிச்சு காட்டுறதுனாலதான்
பல பேருக்கு நம்ம பதில் சொல்ல முடியும், பல பேருக்கு நம்ம ரிவெஞ்ச் கொடுக்கணும். ரிவெஞ்ச் இஸ் ஆக்சுவலி சக்சஸ் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அடுத்தவங்களுக்கு ரிவெஞ்ச் எப்படி கொடுக்கணும்னா, நம்ம சக்சஸ் பண்றது மூலியமா தான் நமக்கு அடுத்தவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும். சோ இந்த சூசைட் தயவு செய்து இஸ் சென்சிட்டிவ் டாபிக்கும் கூட. சூசைட் வந்து நாட் ரெக்கமெண்டட் அட் ஆல். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. கான்பிடன்ஸ் இஸ் த பெஸ்ட் அவுட்ஃபிட் யூ கேன் வியர் அப்படின்னு நான் அடிக்கடி என் வீடியோல கூட நான் வந்து சொல்லுவேன். சோ கான்பிடன்ட வளர்த்துக்கங்க. கான்பிடன்ட வளர்க்கறதுக்கு நிறைய புக் படிங்க. சாதிச்ச மக்களுடைய இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பாருங்க, இல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் பாருங்க. நிறைய புக்ஸ், எக்கச்சக்க புக் இருக்கு. நிறைய புக் ரீட் பண்ற பழக்கத்தினால டெஃபினட்டா உங்களால இந்த சூசைடல் தாட்ஸ்ல இருந்து வெளியில வர முடியும். ஜெயிச்சு காட்டுங்களேன். அந்த காட்டுன அந்த இன்பத்தை ருசி பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு அதோடைய ஹாப்பினஸே தெரியும். சோ அதனால கண்டிப்பா ஜெயிச்சிருங்க லைஃப்ல. கண்டிப்பா மேடம். சோ இன்னைக்கு இந்த லைவ் டைம் வந்து ரொம்பவே ஷார்ட்டான ஒரு டைம் பீரியடா இருந்தாலுமே லைஃபுக்கு தேவையான நிறைய மோட்டிவேஷனல் விஷயங்களை மனதுக்கும் சரி உடல் நலத்துக்கும் சரி நாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சோ ரொம்பவே பிஸியான ஒரு செட்டில்ல இந்த சண்டே அன்னைக்கு இந்த வீக்கெண்ட்ல ஒரு மோட்டிவேஷனல் பம்ப்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க இங்க வந்தது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சோ கடைசியா விதைக்கலாம் பத்தி சில வரிகள். ஆக்சுவலா நான் அது விதைக்கலாம் டீம் நீங்க அப்ரோச் பண்ணும்பொழுது நான் போய் பார்த்தேன். பார்க்கும்பொழுதுதான் எனக்கு வந்து நிறைய காரியங்கள் வந்து ஆச்சரியமூட்டும் விதமா வந்து இது இருந்துச்சு. இந்த சின்ன பிள்ளைங்களுடைய மனநிலைமைய மாத்துறதுக்காக நீங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு இனிஷியேட்டிவுமே இஸ் ரியலி அப்ரிஷியபிள். ரியலி நான் வந்து இதுல ரொம்ப பங்கு பெறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து என்னுடைய வர பேஷன்ஸ் கூட நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி இப்படி ஒரு அசோசியேஷன்ஸ் வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி. உங்களை அந்த லைவ் பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஹெல்ப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், நிறைய காரியங்கள் வந்து நான் பண்ணினேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து என் மனசை வந்து கவர்ந்துருச்சு. ஏன்னா இந்த சின்ன பிள்ளைங்களுடைய இருதயத்தை நம்ம அந்த அளவுக்கு நம்ம போற லைஃப்ல வந்து அந்த சின்ன பிள்ளைங்களை அந்த அளவுக்கு கவனிக்கிறது இல்லை. ஆனா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான அந்த மனதோடைய நிலைமைய நீங்க புரிஞ்சு இந்த எடுத்துக்கிட்ட இந்த விதைக்கலாம் டீம் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். இதுல ஜாயின் பண்ற எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா மேம். உங்களுடைய பயணம் விதைக்கலாம்ல தொடரட்டும். உங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை நாங்க தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட தான் நாங்க இருக்கிறோம். அண்ட் ரொம்பவே திரும்ப நான் சொல்லவே வர வேண்டிய விஷயம் அப்படிதான், லஞ்ச் பிரேக்ல தான் எங்களுக்காக இந்த லைவ் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பதிவு செய்யணும், இளைய தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும். நம்மளால நமக்கு ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா அதை வச்சு ஒரு 4 பேர் பயனடையணும் அப்படிங்கிற உங்க நல்ல மனதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எப்பயுமே கெஸ்ட்டுக்கு வந்து நாங்க சில கவிதை வரிகளை வந்து சமர்ப்பிப்போம். சோ அந்த வகையில இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சில வரிகள் கவிதையாக. கொஞ்சம் தமிழால் தன்னம்பிக்கை விதைகளை விதைக்கும் தாரா அவர்களே, நீங்கள் செந்தமிழ் நாட்டு பெண்தான் என்பது மிகவும் பெருமை. மருத்துவராய் உங்களது சேவை சமூகத்திற்கு உயர்ந்தது ஒரு தேவை. மருத்துவ உலகம் மகத்துவம் நிறைந்தது. அதில் பட்டாம்பூச்சியாய் பயிற்சியால் உழைத்து முயற்சியால் உயர்ந்து நிற்கும் நீங்கள். உங்கள் கனவுகள் நினைவாகட்டும், உங்கள் நம்பிக்கை நிஜமாகட்டும், உங்களது வெற்றி பயணம் தொடரட்டும். சிங்க பெண்ணாய் நீங்கள் வெற்றி நட போட தமிழ் நெஞ்சங்களால் உங்களை வாழ்த்துவதில் மிகவும் பெருமை கொள்கிறது விதைக்கலாம். தமிழ் போல் குரல் போல் நீங்கள் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. Watch a beautiful poem. நல்லா இருக்கு. கண்டிப்பா மேம், ரொம்பவே நன்றி. அண்ட் விதைக்கலாம் நேயர்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த லைவ் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரையும் ஸ்டே டியூன்டா இருந்து நீங்க பாத்திருக்கீங்க. அண்ட் விதைக்கலாமோட மத்த பேஜான பகிர்ந்தோன் விதைத்து இது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சாலை ஓரங்கள்ல இருக்க மக்களுக்கு உணவு அளிப்பதா இருக்கட்டும், புத்தகங்களை வந்து புத்தகங்களை நிறைய பேருக்கு கொடுக்கறதா இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் பகிர்ந்து உண் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மரக்கன்றுகளை நடுகின்ற ஒரு பணியில ஈடுபட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விதைக்கலாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்குது. அண்ட் கண்டிப்பா இன்னும் நிறைய தன்னம்பிக்கை விதைகளை உங்க கூட விதைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துடன் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீக்கெண்ட்ல உங்களை சந்திக்க வரேன். ஸோ until this, thank you so much and signing off from Sanjay. Thank you so much, ma'am. Thank you.